நான் இந்த ஹோம் பேக்கிங் பிஸ்னஸை எக்ஸ்ட்ரா இன்கம்காக ஏர்ன் பண்ணுறேன், இல்லை ஹாபிக்காக நான் இதை பண்ணிகிட்ருக்கேன், இல்லை ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறான் அப்படின்னு பல பேர் பலவிதமாக சொன்னாலும் நான் ஒரு விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். இந்த சின்ன பிஸ்னஸில் குவாலிட்டி அப்படிங்கிற காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறது எப்போதுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ஏன்னா என்கிட்ட வாங்குகிற இந்த பேக்கிங் ப்ராடக்ட்ஸு அதிகபட்சமாக சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்றதுனால அதில் குவாலிட்டியில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். எங்கள் வீட்டு நெய்பர்ஸ் கூட சொன்னாங்க, உங்களோட ப்ரைஸிங் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் கம்மி பண்ணி விற்றா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், நிறையா சேல் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக எல்லா பிஸ்னஸ் பீப்புளுக்கும் அவங்களோட சேல் பூஸ்டப் ஆகணும் அப்படின்னு தான் நம்புவாங்க. நானும் அப்படி தான் என்னோடய சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். பட் என்னோடய குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணி நான் அதை பண்ணக்கூடாது, சேல்ஸ் பூஸ்டப் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. என்னோடய கஸ்டமர் ப்ரௌனி வாங்கி சாப்பிட்டுட்டு ரிப்பீட்டடாக டேஸ்ட்டு பிடிச்சி போய் மறுபடியும் வாங்கும் பொழுது அதோடய ஹாப்பினஸ்ஸை சொல்ல வார்த்தையே இல்லை. ஸோ எப்போவுமே குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸை கொடுத்து என்னோடய கஸ்டமரை வெல்கம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.